இதே நான் ஒரு பொம்பளை பிள்ளையா பிறந்திருந்தா எங்க அம்மா கூட இருந்திருப்பேன். இந்த நாளைக்கு பொங்கல் சத்தியமா எங்க அம்மா கூட இருக்க முடியும் சொல்லி அவ்வளவு வேதனைப்படுற தெரியுமா. சத்தியமா அடுத்த ஒரு ஜென்மம்னு இருந்தா பொம்பளை பிள்ளையா பிறந்து போயிடணும். என் அம்மா கூட இருக்கணும், என் அம்மா நல்லா பாத்துக்கணும். அது ஒண்ணுதாங்க எனக்கு ஆசை. வேற எந்த ஆசையும் இல்லைங்க. பணம் சம்பாதிக்கணும், பேர் சம்பாதிக்கணும், அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்லாம் ஆசை இல்லை. என் அம்மாவை பாத்துக்கணும், அது போதுங்க. வாழ்க்கையில வேற எனக்கு எந்த லட்சியமும் இல்லைங்க. வேற எதையுமே நான் சாதிக்க வேணாங்க. பாருங்க சத்தியமா பொங்கலுங்க என் தாய் கூட இருக்க முடியலன்னு சொல்லி எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா. தீபாவளிக்கு தான் என் தாய் கூட இருக்க முடியல, பொங்கலுக்கு தான் எங்க அம்மா கூட இருக்க முடியலன்னு சொல்லி அவ்வளவு வேதனைப்படுறேன் தெரியுமா. எங்க அம்மா என்ன நினைச்சிட்டே இருக்கும், நம்ம புள்ள வரலையே நம்ம புள்ள வரலையே, என்ன பண்றானோ ஏது பண்றானோ ஏதான் பத்தி நினைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா. வீட்டுல என்ன பண்றானோ பாவங்க எங்க அம்மா. அதனாலதான் சொல்றேன், அடுத்த ஒரு ஜென்மம் இருந்தா பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டு அம்மாவை நல்லா பாத்துக்கிட்டு ஜாலியா இருந்துட்டு போயிடணும். பொம்பளை பிள்ளையா பிறந்தா அம்மாவெல்லாம் கூட வச்சிருக்கணும், அதுதான் கெத்து. எப்படி அம்மாவை கூட வச்சிருக்கணும்.